சலாமும் நம் உயிரிலும் மேலான சுத்தரத்திரு நபி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேச செல்வர்கள், ஷைഖுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. நன்றிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நாம் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிறந்த தின விழாவும் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டி தந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஷேக்மார்களுடைய கல்லூரி விழாவிலேயும் நாம் இருக்கின்றோம். அவர்கள் எவ்வழியை நமக்கு காட்டினார்களோ வழியை நேமமாக நடந்து வருவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது திருமறையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஆயத்தை கூறுகிறார். யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும். மனிதர்களே, கத் ஜாஅக்கும் உங்களிடத்தில் வந்துவிட்டது புர்ஹானும் மின் ரப்பிக்கும். ரப்புடைய புறத்திலிருந்து ஒரு ஆதாரம், அத்தாட்சி உங்களிடத்தில் வந்துவிட்டது. யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புர்ஹான், ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு அற்புதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு அத்தாட்சியாக, ஒரு அற்புதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை நாம் எடுத்து பார்த்தாலும் சரிதான், பரக்கத்து பொருந்தியதாக, அற்புதமானதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய உறுப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நமது முடியை எடுத்துக்கொண்டால் நமது முடியை வெட்டி குப்பையில் போட்டு விடுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி இருக்கிறது அல்லவா, புனிதமான முடி, ஒரு பரக்கத்து நிறைந்த முடி, அற்புதமான முடி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதில் பரக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முடியைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். இதைத்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். 10 ஆண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பணிவிடை செய்தவர்கள், காதிமாக இருந்தவர்கள் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். ஷஅரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி என்னிடத்தில் இருப்பது, ஒரு முடி இருப்பது, அஹப்பு இலைய மினத் துன்யா வ மா ஃபீஹா, எனக்கு ரொம்பவும் பிரியமானது. இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் எனக்கு பிரியமானது ஒன்று எது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முடிதான். அந்த முடியை அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான். அந்த முடியே ஒரு எதுவாக இருக்கிற ஒரு வசீலாக இருக்கிறது. அந்த முடியை யார் வைத்துக் கொண்டார்களோ அந்த முடி அப்படியே சொர்க்கத்துக்கே கொண்டு போடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியில் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் வதால ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே தனது முடியை வலித்தார்கள், மொட்டை அடித்தார்கள். அந்த முடியை என்ன செஞ்சாங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. இந்த முடிய 1,24,000 சஹாபாக்கள் நம்மோடு ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். பங்கு வைத்து ஒரு பரக்கத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்து கொடுக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார்கள். எல்லா சஹாபாக்கள் கையிலேயும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி, அவங்க பரக்கத்தான முடி அவர்களுடைய கரங்களில் பட்டுவிட்டது. அந்த பரக்கத்தான முடியை பாதுகாப்பாக அவர்கள் எல்லாம் வைத்தார்கள். இப்பொழுது கூட ஆங்காங்கே முடிகள் இருக்கிறது அல்லவா? யாரின் மூலமாக வந்திருக்கிறது? சஹாபாக்களின் மூலமாகத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிய பிற 12 ரபியுல் அவ்வல் பிற 12ல நமக்கு பார்வைக்காக வேண்டி ஆங்காங்கே வைக்கிறார்கள். நாமும் பார்க்கிறோம், அந்த பரக்கத்தை நாம் பெறுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நசீபை நமக்கு இப்பொழுது அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். பார்க்கக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு முடிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி. தாலிபுல் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த யுத்தத்துக்கு போனார்கள், எந்த யுத்தத்துக்கு தளபதியினுடைய பொறுப்பேற்று அவர்கள் சென்றால் அந்த யுத்தத்தில் வெற்றினார்.
தோல்வி என்பது கிடையாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா ஏன் அவர்களுக்கு மட்டும் தோல்வியே இல்லாமல் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்? வெற்றியை கொடுப்பதற்குரிய காரணம் என்ன? ஒரு தொப்பி வச்சிருந்தான். அந்த தொப்பியில தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும். எர்மூக் யுத்தம், பெரிய யுத்தம், சின்ன யுத்தம்லாம் இல்ல, பெரிய பல லட்சம் காவியர்கள் அந்த யுத்தத்துல கலந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடவழியாக அங்கே சென்றார்கள். அந்த யுத்தத்துல தான் அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே அந்த யுத்தத்துல பெரிய யுத்தம் அவங்க அதை பார்க்க குதிரையை விட்டு கீழே இறங்கினார்கள். தொப்பியை தான் தேடினாங்க. சஹாபாக்கள் மற்ற தோழர்கள் எல்லாம் அதிசயப்பட்டாங்க. இந்த தொப்பியை போய் இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, எந்த நேரத்திலும் காவிர்களுடைய வாழ்வீச்சுக்கு நாம் ஆளாகி விடக்கூடும். இதெல்லாம் அவர்கள் கவனத்தில் கொள்ளாமல் தொப்பியை தேடிக்கொண்டிருக்கிறார்களே. அந்த காலித் இப்னு வலீத் யுத்தம் எல்லாம் முடிந்தது. மற்ற தோழர்கள் வினா தொடுத்தார்கள், இந்த யுத்தத்தினுடைய நேரத்தில் ஏன் இந்த தொப்பிக்காக வேண்டிய ஆங்காங்கே நீங்கள் தேடினீர்கள், காரணம் என்ன என்று கேட்டபொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் எந்த யுத்தத்துக்கு சென்றாலும் சரிதான், அந்த தொப்பியை அணிந்துதான் செல்வேன். தொப்பியில நான் போக மாட்டேன். ஏன் என்று சொன்னால் அந்த தொப்பியில தான் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான் முடியும். நான் செல்லக்கூடிய அந்த யுத்தத்துல வெற்றியை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அந்த பரக்கத்தான முடியின் மூலமாக தான் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவர் பரக்கத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் பரக்கத் ஆக்கி இருக்கிறார். முடியிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பரக்கத்தை அல்லாஹ் அங்கே ஆக்கி இருக்கிறார். சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஹஜ்ஜத் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி அவங்க கைக்கு கிடைச்சது. திடீரென அந்த முடிய கீழே விழுந்து மண்ணில் காணாங்க. அங்கு மீண்டுமாக புரண்டு மண்ணில் தேடுறாங்க. சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அவர்கள்? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வரல, கடுமையான எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவு எதிரி என்று சொன்னால் பேச்சாற்றல் உள்ளவர்கள், நல்ல முறையில பேச்சாற்றல் உள்ள அந்த சுஹைல் இப்னு அம்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள் பேசுவார்கள், அவர்களை வசப்பாடுவார்கள், அவர்களை பற்றி கொச்சையான முறையில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் பேசியவர்கள் தான் சுஹைல் இப்னு அம்ர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள், நாயகமே சுஹைல் இப்னு அம்ருடைய முன் பல்லு ரெண்டையை நான் எடுத்து விடுகிறேன். உங்களை ஒவ்வொரு நேரமும் திட்டிக் கொண்டே இருக்கிறார், ஏசிக்கொண்டே இருக்கிறார், நாயகமே எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். பிற்காலத்தில் இந்த சுஹைல் இப்னு அம்ர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அதுபோலதான் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சில நபர்கள் மதம் மாறினாங்க, முர்த்தத்தா மாறினாங்க. மதீனாவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்து பல நபர்களை தடுத்து நிறுத்தினாங்க. இஸ்லாத்துல அவங்க இருக்க செய்தார்கள். தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா நகரத்திலிருந்து அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்காவுல இது மாதிரி வேலையை செய்வதற்கு யாரு? சுஹைல் இப்னு அம்ர் தான். பேச்சாற்றலின் மூலமாக மதம் மாற விடாமல் அந்த தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் அந்த மக்களை எல்லாம் வாழ செய்தவர்கள் தான் இந்த சுஹைல் இப்னு அம்ர். அந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி காடா வெச்சி என்பதனால புரட்டு தேடுறாங்க. பரக்கத்தான முடி அல்லவா அது இருக்கிறது, அதுதான் ஒரு வாழ்க்கை, அதுதான் நமக்கு மஹப்பத். இந்த உலகம் பெரியல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நியமத்து ஒரு பெரிய பொருட்டல்ல என்பதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை அவர்கள் தேடி என்று தேடினார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பரக்கத்து பெறுவது எப்படி என்பதையெல்லாம் சஹாபாக்கள் அறிந்ததனால தான் அந்த முடியை கொண்டெல்லாம் அவர்கள் பரக்கத்து பெற்றார்கள் அந்த சஹாபாக்கள். அதுபோலதான் நம்முடைய வேர்வை எல்லாம், வேர்வை நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாச்சம் எடுக்கும், பக்கத்தில் யாரும் வந்து நிற்க முடியாது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை இருக்கிறது அல்லவா, கஸ்தூரியை விட மனமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படி ஆகியிருக்கான் அந்த வேர்வை துணியை.
உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரமியத் ஒரு சாட்சி என்ற முறையில் அவர்கள் வருகிறார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு மதிய நேரத்தில் போய் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. கைலூலா தூக்கம், கடுமையான கோடை நேரம், வெயில் சுட்டரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலில் இருந்து அந்த வேர்வை துளிகள் எல்லாம் வடிகின்றன. இதை பார்த்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போத்தலை ஒரு சீஷாவை எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. அப்படி வேர்வை துளி எல்லாம் வடிச்சு அது உள்ள தூக்கி போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடித்து, யா உம்மு சுலைம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? நாயகமே, உங்களுடைய வேர்வை துளி எல்லாம் நான் வடித்து ஒரு சீஷாவில் போடுறேன். அந்த வேர்வை துளியை கொண்டு எங்களுக்கு யாருக்கு நோய் ஏற்படுமோ அதன் மூலமாக நாங்கள் ஷிஃபாவை பெறுவோம். நோய் நிவாரணியாக எங்களுக்கு உங்களுடைய வேர்வை துளி இருக்கிறது, நறுமணமாகவும் இருக்கிறது நாயகமே. அதுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பாக அந்த வேர்வை துளியை வடிச்சு வச்சிருக்கோம் என்று சொன்ன நேரத்தில், அசபத்தி யா உம்மு சுலைம், நீங்க செய்யக்கூடிய காரியம் சரியான காரியம் தான். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மகன் தான் அனஸ் பின் மாலிக். 70 வருஷமா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு நோய் ஏற்பட்டாலும் தான் வருவாங்க, அந்த சீஷாவில இருந்து அப்படி என்ன செய்வாங்க, காட்டுவாங்க, முக்கி கொடுப்பாங்க, நோய் நிவாரணி ஏற்படும். இப்படி எல்லாம் நறுமணமாகவும் அந்த வேர்வை துளியை அவர்கள் புழங்கினார்கள். 70 வருஷம் பாதுகாப்பாக வைத்த இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்துடைய நேரம் வசியத்து பண்ணாங்க, பாதுகாப்பா வச்சிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துளி எல்லாம் என் கஃபனை அப்படி தேய்ச்சு வஃபாத்தாகிவிட்டால் என் கஃபனை எனக்கு அணியும் பொழுது அந்த கஃபன் துணியில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேர்வை துளியை அப்படியே நீங்கள் தடவ வேண்டும் என்று வசியத்தை செஞ்சு அவங்க வஃபாத்தானாங்க. அது மாதிரி அவங்க பிள்ளைகளும் செய்தார்கள். அப்ப அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எடுத்தாலும் சரிதான், நம்மளோட முடியெல்லாம் குப்பைக்கு போகக்கூடிய முடி, நமது வேர்வையெல்லாம் அசிங்கமான வேர்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையெல்லாம் புனிதமான ஒரு வேர்வையாக, புனிதமான முடியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் வந்து விடுமையானார். எவ்வளவு பரக்கத்தான உமிழ்நீர்! நாமெல்லாம் அந்த உமிழ்நீரை பருக வேண்டும் என்பதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் கிணற்றுல ஒரு வாளியை எடுத்து அள்ளினாங்க, உமிழ்ந்தார்கள், அதுல கொட்டினாங்க. பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் அந்த பரக்கத்தை பெற வேண்டும். ஜம்சம் தண்ணீரை குடித்து அந்த பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோல் அந்த பரக்கத்தை நமது சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நேரம் இஸ்லாத்துக்கு வரலாம். காஃபிர்கள் மூலமாக அவர் வந்திருந்தார், நிலைமையை கண்காணிக்கிறார். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த தோழர்களுடைய நிலைமை என்ன பார்க்கிறாங்க. பார்த்து உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி என்பவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அது பழைய காலத்துல வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ரோமாபுரி, பாரசீகம் என்ற நாடுக்கெல்லாம் சென்று வந்தவர்கள் தான். அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர்கள் பார்த்தவர்கள் தான். அந்த மன்னருக்கு அந்த மக்கள் செய்யக்கூடிய, தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த மரியாதையும் அவர்கள் கண்ணால கண்டவர்கள் தான். இதெல்லாம் பார்த்துவிட்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில பார்த்து மக்காவுக்கு சென்றார்கள். காஃபிரிடத்துல போனாங்க. உர்வத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி, நானும் ரோமாபுரிக்கு போயிருக்கிறேன், பாரசீகத்துக்கு போயிருக்கிறேன். அவர்களுடைய அந்த மக்கள், அந்த தொண்டர்கள், அந்த மன்னரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய மரியாதையையும் கண்டேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் செய்யக்கூடிய மரியாதையும் என் கண்ணால் பார்த்தேன். மா யஅதி மா அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் செய்யக்கூடிய மரியாதை போல இந்த உலகத்துல யாருமே செய்ய மாட்டார்கள். இந்த மன்னருடைய அந்த மக்களும் அந்த தொண்டர்களும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். வல்லாஹி மா தனஹமனு காமத்தன் இல்லா பிகஃபி ரஜுலின், அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்கிறேன், அவர்கள் வாயிலிருந்து உமிழ்நீர் வந்தால், ஒரு காரல் வந்தால், அந்த சஹாபாக்கள் தனது கையை ஏந்துகிறார்கள். இல்லா பிகஃபி ரஜுலின், மனிதனுடைய கையை அவங்க குத்துவார்களேயானால், எச்சி உமிழ்வார்களேயானால், சஹாபாக்களுடைய அந்த கரம் வந்து அப்படியே உமிழ்நீர் வாங்கி என்ன செய்வாங்க? தனது மேனியில் அப்படியே தேய்வார்கள். கஸ்தூரியை விட மணமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் தனது மேனியில் அவர்கள் தடவிக் கொள்வார்கள். அந்த பரக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். உதுச்சிங்க தண்ணி காது எக்குத்ததிலூன அலா வதுஹி, அந்த உருவத்து போடும் மஸ்ஊத்
அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி இந்த மிச்ச தண்ணீரை தொடுவதற்காக வேண்டி அதை கொண்டு பரக்கத்து பெறுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் முட்டி மோதுகிறார்கள் என்றால் பரக்கத்து பெறுவதற்காக வேண்டி ஓடுறாங்க. அந்த தண்ணீரை எடுக்கிறாங்க. தண்ணி கிடைக்கலையா? யாருடைய கையில தண்ணீர் அங்கே இருந்ததோ அந்த கையில இவர்களுடைய அந்த என்ன செய்யறாங்க, கையை வச்சு அந்த பரக்கத்து பெறுகிறார்கள். அப்படி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தெல்லாம் அந்த சஹாபாக்கள் முடியின் மூலமாக பெற்றார்கள், உமிழ்நீரின் மூலமாக பெற்றார்கள், வியர்வையின் மூலமாக பெற்றார்கள். அற்புத படைப்பாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இது போன்று நேரடியான முறையில அந்த பரக்கத்தை பெறக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் இப்பொழுது நமக்கு ஆக்காமல் இருந்தாலும் அவர்களுடைய வழியில் வந்த அவர்கள் எவ்வழியில் வந்தார்களோ அந்த வழி சரியான அமைப்பில் சரியான கொள்கையின் அடிப்படையில் இருந்து மக்களை நேரான பாதையின் பக்கம் கொண்டு சென்று இந்த அமைப்பில் தான் நீங்கள் இருக்க வேண்டும், இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டும், அதில் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது என்று வந்த அந்த அவருடைய வழிமார்களும் அந்த ஷேகுமார்களும் அவர்கள் வழியில நடந்ததுனால இப்பொழுது அவர்களை கொண்டு நாம் பரக்கத் பெறுகிறோம். அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. அவங்க வஃபாத்தானாலும் சரிதான், கந்தூரி விழாவை நாம் நடத்துகின்றோம். எதற்காக வேண்டி நாம் கந்தூரியை நடத்துகிறோமே ஷேகுமார்கள் மீது, நடத்துவதற்குரிய காரணம் என்ன? அந்த பரக்கத்து கிடைக்கும். ஷேகுமார்களுடைய பரக்கத்து கிடைச்சா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியா அந்த பரக்கத்து நமக்கு வரும். இவர்களை கொண்டு நாம் அந்த நேசம் கொண்டு அந்த பரக்கத்தை பெறுவதனால வாழையடி வாழையாடி தொடராக அந்த சஹாபாக்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த பரக்கத்தை பெற்றார்களே, அந்த பரக்கத்தை பெற்ற நசீபு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதனால தான் முன்னோர்களான நல்லவர்கள் அந்த நாதாக்கள் நமக்கு அந்த கந்தூரி விழாவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கந்தூரி விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேகாக ஆகனான பூக்கோயாத்தங்கள் வாப்பா கத்தசல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் சூஃபி நாயகத்துடைய அஷ்ஷாம் ஷேக் அப்துல் காதிர் சூஃபி நாயகா காயப்பட்டனா அவர்களுடைய பிரதம கலீஃபா அஸ்ஸையீத் முஹம்மது ஜலாலுத்தீன் பூக்கோயாத்தங்கள் கத்தசல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு முதல் இடம் சூஃபி நாயகம் கொடுத்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் அவர்கள் வருவதனால முதலாக அந்த கிலாபத்தையும் அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். கொடுத்ததோடு மட்டுமல்ல, நம்முடைய ஷேக்னா அஷ்ஷா முஹம்மது அலி சைஃபுத்தீன் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களும் கூட அவர்களுக்கு ஒரு கலீஃபா தான், சூஃபி நாயகத்து கலீஃபாவா இருந்தாலும் ஒரு சகோதரர் என்ற அடிப்படையில முதன்மையாக யாரைத்தான் மதித்தார்கள்? பூக்கோயத்தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் மதிச்சாங்க. நபி குடும்பம் அல்லவா, அந்த குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், முதலிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால எல்லா காரியத்திலேயும் அவர்கள் தான் தலைமை தாங்க வைப்பார்கள். நீங்கள் தான் இந்த விழாவுக்கு, இந்த கந்தூரி விழாவுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும், நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? பூக்கோயாத்தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். இதே பூக்கோயாத்தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவர்களை சூஃபி நாயகா சிலோனுக்கு இலங்கைக்கு அழைத்து சென்று அங்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். தனக்கு பின்னால் இலங்கைக்கு இவர்கள் தான் வருவார்கள். தனக்கு பிறகு தான் மறைந்ததற்கு பின்னால் எனது வேலையை, எனது தரீகாவுடைய அந்த பணியை செய்வதற்காக வேண்டி இந்த தங்கள் பாப்பா அவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் பல இடத்துக்கு அங்கே அழைத்து சென்றார்கள், அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அதன் பிரகாரம் தான் சூஃபி நாயகம் வஃபாத்தானதுக்கு பின்னால நமது தங்கள் பாப்பாத்தை அப்படியே இலங்கைக்கெல்லாம் பல இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க, தரீகாவை அவங்க வளர்த்தாங்க. இலங்கையில் அவங்க இந்த பணியை தரீகா பணியா அவர்கள் செய்து கொண்டிருக்க நம்முடைய ஷேக்னா அஷ்ஷா முஹம்மது அலி சைஃபுத்தீன் பாப்பா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் தமிழ்நாட்டில் அவங்களுடைய உத்தரவு, சூஃபி நாயகத்துடைய உத்தரவு, நீங்க மகதராவில் தான் இருக்கணும், நீக்கப்படுவதை நீங்க மகதராவில் தான் இருக்கணும், அதை விட்டு நீங்க போகக்கூடாது. அந்த உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்பட்டு 32 ஆண்டு காலம் மகதராவில் பேராசிரியராக பணியாற்றி அங்கேயே தனது வாழ்க்கையை அவங்க கழிச்சாங்க. 32 வருஷம் அவங்க சொல்லதின் அடிப்படையில் நீக்கப்பட்டாங்க. நீக்கப்பட்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன? 98ஆம் ஆண்டு
1998ஆம் ஆண்டு மஹவராவில் இருந்து ஏன் நீக்கப்பட்டாங்க, எதுக்காக அப்படி நீக்கப்பட்டாங்க, அங்க நினைவு மலர்ல நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இங்கேயும் கொண்டு வந்திருக்கா நினைவு மலர், நீங்க வாங்கி பூப்பயத்தங்கள் அப்பா ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அவருடைய சரித்திரத்தையும் தெரியலாம். அது மாதிரி நம்ம ஷேக்னா அவர்களுடைய அந்த சரித்திரத்தையும் அங்கே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது சூஃபி நாயகம் அவர்களுடைய பிரதம கலீஃபாவாக சையத் முகமது ஜலாலுத்தீன் பூக்கோயா தங்கள் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அவர்களும் நம்முடைய ஷேக்னா ஷா முகமது அலி சைஃபுத்தீன் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அன்னவர்கள் அங்கே இருக்கிறார்கள். 1998ஆம் ஆண்டு மஹவராவிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பின்னால் அப்படியே நினைச்சாங்க. 2000 ஆண்டு பூக்கோயா தங்கள் பாப்பா ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அழைச்சாங்க, வாங்க சிலோனுக்கு வாங்க, இலங்கைக்கு வாங்கன்னா இலங்கைக்கு போனாங்க. எல்லா ஊருக்கும் சூஃபி நாய் எப்படி போய் அழைச்சி கூட்டிட்டு அறிமுகப்படுத்தினார்களோ அதே போல பூக்கோயத்தங்கள் பாப்பா ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் நம்ம ஷேக்னாவை போய் எல்லா ஊருக்கும் அழைச்சி போனாங்க. கொழும்புக்கு போனாங்க, ஏறாவூருக்கு போனாங்க, கல்முனைக்கு போனாங்க, அக்கன்புத்து போனாங்க, அட்டாளச்சேரிக்கு போனாங்க. இப்படி பல ஊர்களுக்கும் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்து இவர்களைத்தான் பயான் செய்யும்படியும் படித்தார்கள். இதற்கு முன்னால் தங்கள் பாப்பாக்கு பயான் செய்வாங்க. எப்பொழுது இவர்கள் அழைத்துட்டு போனாங்களோ திக்கர் நடத்து நீங்க நடத்துங்க, பயானும் நீங்க செய்யுங்க, அவங்க இடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. நமக்கு ஷேக்னா தான் இலங்கைக்கு போய் பல பகுதியில் போய் பயானம் செஞ்சாங்க. அதே போல திக்கராகவே என்ன செஞ்சாங்க, நடத்தி வைத்தார்கள். இந்த தருணத்தில் தான் சில முரீதீன்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி ஆயத்தமானார்கள். யாருடன்? தங்கள் பாப்பா அவங்களோட ஹஜ்ஜிக்கு போறதுக்காக இலங்கையில இப்பதான் முதலாக போறாங்க. நமது ஷேக்னா சைஃபுத்தீன் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அதற்கு முன்னாலேயே நல்ல அறிமுகமானவங்க தான், பழக்கமானவங்க தான். பல நபர்களையும் அந்த தரீகாவை நமது பூக்கோயா தங்கள் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் இருக்க செஞ்சாங்க. அதனால அவர்களை தரம் பிடித்த அந்த முரீதீன்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி அவர்களோடு ஹஜ்ஜிக்கு போகணும். பூக்கோயா தங்கள் பாப்பா ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அவர்களோடு ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி பணமும் கட்டிட்டாங்க. எல்லாம் இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது, போக முடியாது. நமது ஷேக்னா ஷா முகமது அலி சைஃபுத்தீன் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அவர்கள் சொன்னாங்க, என்னால் செல்ல எனது இடத்துல நீங்க தான் போகணும். அந்த தரீகா பணியில முரீதீன்கள் அழைச்சாங்க, யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்களோ கூப்பிட்டாங்க. என்னால போக முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். என்னை விட பலசாலியாக இருக்கக்கூடிய எனது சகோதரர் ஷா முகமது அலி சைஃபுத்தீன் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அவர்களை நான் என்ன செய்ய நியமிக்கிறேன். தாராளமாக நீங்க எந்த கவலையும் படாம அவங்களோடு சந்தோஷமாக போயிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வச்சு சொல்லுங்க. உடனே எங்க வரல, இந்தியாவுக்கு வரல. அவங்க எல்லாம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு நம்ம ஷேக்னாவும் முரீதீன்கள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு இலங்கைக்கு வந்ததற்கு பின்னால் அதற்கு பிறகு ரெண்டு ஷேக்குமார்களும் எங்க வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. காயப்பட்டதுல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்து சிலோன்ல இருந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார்கள். அதுக்கப்புறம் ஊருக்கு போனாங்க, அங்க போனாங்க, அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிட்டாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரெண்டு நபருடைய ஒரு ஒற்றுமை ஆக்கி இருக்கிறாங்க. சூஃபி நாயகம் வஃபாத் ஆகி 18 ஆண்டுகள் பூக்கோயா தங்கள் பாப்பா அந்த தரீகா படியை செஞ்சாங்க. அவங்க வஃபாத்தை சேர்ந்து 18 ஆண்டுகளா நம்ம ஷேக்னா வஃபாத்தை 36 ஆண்டு காலம் தரீகா பணியை செய்தவர்கள் ஒரு ஷேக்னா இருக்கிறார்கள். இருந்தாலும் தங்கள் பாப்பா வஃபாத்தாகி 18 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களை வஃபாத்தாகி 2 பேரும் சூஃபி நாயகத்துக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதனால தான் அவருடைய அந்தஸ்து 2 பேருடைய அந்தஸ்து உயர்வா இருக்கு. நீங்களே கண்ணால பாப்பீங்க. அந்த நேசம் தான் 2 பேரும் சூஃபி நாயகத்தின் மீது உண்டான அந்த நேசம் தான் 2 பேரையும் உயர்த்திருச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அந்தஸ்தை உயர்த்தி விடுவான் அந்த நேசத்தின் அடிப்படையில். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த 2 நபர்களுக்காக வேண்டி இங்க படப்பகுதியில் கந்தூரி விழாவை நடத்துகிறார்கள். நாம் அங்கே செல்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த நேசம் பூக்கோயா தங்கள் பாப்பா ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் நமது ஷேக்னா ஷா முகமது அலி சைஃபுத்தீன் ரத்தசல்லா சிறகுல் அசீஸ் அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தையும் ஷேக்மாருடைய நேசத்தையும் எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பரக்கத்துக்கு பெறதுக்கு தான் இது மாதிரி கந்தூரி விழாவை நாம் நடத்தி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு அவங்களுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கணும் என்ற அடிப்படையில் தான் ஒரு பரக்கத்தை கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நமக்கு இருப்போமையானால், அந்த ஆசை நமக்கு இருக்குமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிப்பாக அந்த பரக்கத்தை கொடுக்கத்தான் செய்வான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பெரிய பணக்காரர்.
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி ஒரு புதிய ஒரு ஆடையை ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்க, அதை அணிஞ்சுக்கிட்டு உடுத்திக்கிட்டு வந்தாங்க. இதை பார்க்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பெரிய பணக்காரங்க, அவங்களுக்குலாம் எத்தனை ஆடை வாங்கலாம், அவ்வளவு பணம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்க. நாயகமே கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க, அதை கலைஞ்சாங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து யார் இடத்துல கொடுத்துட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் திட்டுனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் புதிய ஆடையை அணிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நீங்க போய் கேட்கலாமா அந்த ஆடைய? நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? அவங்க அணிஞ்சிட்டாங்க, மேனிகளை பட்டுச்சு. அந்த மேனியில் பட்ட அந்த ஆடை எனக்கு கஃன் துணியாக ஆக வேண்டும், அந்த பரக்கத்து இடத்துல இருக்க வேண்டும். பரக்கத்தான் கேட்கிறாங்க. இதே இது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்கு தலைவன் ஜஹல், அவன் தான் தலைவனாக இருந்தான். முனாஃபிக்கு தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனும் வஃபாத் ஆகிவிட்டான். அவனுடைய மகனார் சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நீங்க மேனியில் போட்டுக்கூடிய அந்த ஆடையை கொண்டு கவர் செய்யணும் அப்படின்னு சஹாபி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிங்க. ஏன் அவங்க கொடுத்தாங்க அந்த ஆடைய? ஒரு முனாஃபிக்கு கொடுக்கலாமா? தனது சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் யுத்தத்துல கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. யாருடைய ஆடையும் அந்த ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு ஒத்து வரல. இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய ட்ரெஸ் மட்டும் சரியா இருந்துச்சு. பகரத்துக்கு பகரத்தை செய்யணும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரத்துக்கு பகரத்தை என்ன செஞ்சாங்க. யாருக்கும் அவங்க என்ன செய்யல. இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு மனிதர் எது செய்தாலும் சரிதான், அதுக்கு பகரத்தை இந்த உலகத்திலே அவங்க செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ரலியல்லாஹு தஆலா மட்டும் தான் அவங்களால செய்ய முடியல, வேற எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால பகரத்துக்கு பகரமா கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் பரக்கத்தானது. அவன் முனாஃபிக்கா இருக்கிறான். அந்த முனாஃபிக்கு அந்த பரக்கத்து கிடைக்குமா? அவன் எந்த அடிப்படையில? பரக்கத்தை நாடி ஒரு மனிதர் வந்தால் அவருக்கு பரக்கத்து உண்டு. பரக்கத்தே இல்ல என்று சொல்லக்கூடியவனுக்கு பரக்கத்து எப்படி கிடைக்கும்? நாம் தந்தூரி விழாவை நடத்துகிறோம் என்று சொன்னால் பரக்கத்தை நாடி நடத்துகின்றோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஷேக்மாருடைய பரக்கத்தை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பரக்கத்தை கொடுப்பான். அந்த பரக்கத்து தான் சுவனத்திற்கு கொண்டு போகுது. அந்த பரக்கத்தை நாடி நாம் இருக்கும் பொழுது அந்த பரக்கத்து நம்மை சுவனத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய பரக்கத்தா இருக்கிறது. அந்த பரக்கத்தின் மூலமாக ஷேக்மார்களை நாம் நேசிப்போம். ஷேக்மார்கள் நேசிப்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்போம், அல்லாஹ்வை நேசிப்போம். அந்த நேசம் எங்க கூட்டி போது சொர்க்கத்தின் பக்கம் கூட்டி போகுது. இதைத்தான் இந்த வழியைத்தான் நமக்கு ஷேக்மார்கள் காட்டி தந்தார்கள். நமக்கு காட்டி தந்த அந்த வழியில கடம் புரளாமல் சரியான அமைப்பில் நாம் இருக்க வேண்டும். அந்த இருந்து வருவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு